வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடி மேட்டுப்பட்டி தங்கக்குழி காலனி பகுதியில் கஞ்சா மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஸ்லோவின் என்ற வாலிபர் வெட்டி கொலை. சூசை என்ற வாலிபருக்கு அருவாள் வெட்டு. தப்பி ஓடிய முத்துக்குமார், சந்தானராஜ், மணிகண்டன் ஆகிய 3 பேரை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மேட்டுப்பட்டி சங்குக்குழி காலனி பகுதிகள் உட்பளம் அருகே உள்ள பகுதிகள் எப்பொழுதும் கஞ்சா மது போதை கும்பல் டென்ட் அடித்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக காவல்துறைக்கு அந்த பகுதி பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் நேற்று இரவு சங்குக்குழி காலனி பகுதியை சேர்ந்த முத்துக்குமார், சந்தானராஜ் என்ற பேண்டி, மணிகண்டன் ஆகிய 3 பேர் கஞ்சா போதையில் மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்போது பூபால் ராயபுரம் 4வது தெரு பகுதி சேர்ந்த ஸ்னோவின் என்ற வாலிபரும் அவரது நண்பர் சூசை என்பவரும் இருசக்கர வாகனத்தில் அந்த பகுதிக்கு வந்துள்ளனர். அப்போது 5 பேரும் மது குடித்ததாக கூறப்படுகிறது. இதில் தகராறு ஏற்பட்டு முத்துக்குமார், சந்தானராஜ், மணிகண்டன் ஆகிய 3 பேர் சேர்ந்து ஸ்னோவின் மற்றும் சூசை ஆகியோரை அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் ஸ்னோவின் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். முகம் மற்றும் பல்வேறு இடங்களில் காயமடைந்த சூசை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதில் தப்பி ஓடிய முத்துக்குமார், சந்தானராஜ், மணிகண்டன் ஆகிய 3 பேரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் கஞ்சா மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒரு வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டு மற்றொருவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.